இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எரேமியா 17:7. ஒரு முறை ஒரு பணக்காரர் இஸ்ரேலிய தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு பேட்டி அளித்தார். அவர் ஒரு கோடீஸ்வரர். பேட்டியாளர் அவரிடம், உங்களை எப்பொழுதாவது ஏதாவது ஆச்சரியப்படுத்தியதுண்டா என்று கேட்டார். அதற்கு அந்த கோடீஸ்வரர், ஆம், உலகம் முழுவதும் என்னுடைய பல பயணங்களில் ஒன்றில் ஒரு கிறிஸ்தவர் தனது அசையாத நம்பிக்கையால் என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கினார். அந்த சம்பவம் என்னவென்றால், ஒரு நாள் ஜெருசலேம் தெருவில் நான் ஒரு தேவாலயத்தின் உள்ளே நேரடியாக பார்த்தேன். ஒரு நபர் தனது கைகளை வானத்தை நோக்கி நீட்டிக் கொண்டிருப்பதை கண்டேன். அது மதிய நேரம். ஆராதனைக்கு பிறகு மற்ற அனைவரும் பிரார்த்தனையை முடித்துவிட்டு சென்று விட்டார்கள். ஆனால் அந்த மனிதர் மட்டும் தொடர்ந்து பிரார்த்தனை செய்தார். ஆர்வத்துடன் அந்த நபரின் முகத்தை பார்க்க நான் தேவாலயத்தின் உள்ளே சென்றேன். அவர் உருக்கமாக கண்ணீருடன் ஜெபிப்பதை பார்த்தேன். அவர் தன்னுடைய ஜெபத்தை முடிக்கும் வரை நான் பொறுமையாக காத்திருந்தேன். பிறகு என்ன பிரச்சனை என்று அவரிடம் கேட்டேன். மருத்துவமனையில் இருக்கும் தனது மனைவிக்கு $10,000 பணம், அதாவது ஏறக்குறைய 8.5 லட்சம் ரூபாய் அவசரமாக தேவைப்படுவதாக கூறினார். இதற்காகவா இவ்வளவு ஆவேசமாக பிரார்த்தனை செய்கிறீர்கள் என்றேன். அவர் ஆம் என்றார். அப்பொழுது என்னிடம் மிகச் சரியாக $10,000 பணம் இருந்தது. அந்த பணத்தை எண்ணி அவரிடம் சந்தோஷமாக கொடுத்தேன். முதலில் அவர் எனக்கு நன்றி சொல்லாமல் கர்த்தருக்கு நன்றி தெரிவிக்க உடனடியாக தனது கைகளை வானத்திற்கு நேராக நீட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தினார். பிறகு எழுந்து நின்று எனக்கும் நன்றி கூறினார். அவருடைய அணுகுமுறையால் திகைத்து நான் அவருடைய ஊக்கமான ஜெபத்தால் எவ்வளவு ஈர்க்கப்பட்டேன் என்று அவரிடம் சொன்னேன். எனவே எனது நேரடி முகவரி மற்றும் இமெயில் ஐடி கொண்ட எனது தனிப்பட்ட விசிட்டிங் கார்டை கொடுத்தேன். மேலும், நான் உன்னால் ஈர்க்கப்பட்டேன், உனக்கு எப்பொழுது பணம் வேண்டுமென்றாலும் எவ்வளவு தொகை தேவைப்பட்டாலும் என்னை நேரடியாக கூப்பிடு, உனக்கு கிடைக்கும் என்றேன். இந்த மனிதன் என்னை மீண்டும் அதிர்ச்சிக்குள்ளாக்கினார். அவர் எனது வாய்ப்பை மறுத்துவிட்டார் என்றார். உடனே பேட்டியாளர், அவர் ஏன் உங்கள் வாய்ப்பை நிராகரித்தார் என கேட்டார். அதற்கு அந்த பெரிய கோடீஸ்வரரான பணக்காரர், அவரது காரணம் என்னை ஒரு மாற்றப்பட்ட மனிதனாக மாற்றியது. எனக்கு பணம் அல்லது வேறு ஏதேனும் உதவி தேவைப்படும் போது நான் உங்களை அழைக்க மாட்டேன், உங்களை எனக்கு உதவும்படி அனுப்பிய என் பெரிய தேவனையே நான் எப்போதும் அழைப்பேன் என கூறிவிட்டார் என கோடீஸ்வரர் வியந்து கூறினார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் எந்த மனிதனையும் கடவுளாக்கி விடாதீர்கள். தேவன் அகில உலகத்தையே படைத்தவர் மற்றும் அதை கட்டுப்படுத்துபவர். அவரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். எனவேதான் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று ஏசாயா 26:3 வாசிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்பது இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த வாக்குறுதியாகும். ஆம் பிரியமானவர்களே, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஆண்டவரே, என்மேல் இரக்கமாயிரும் என்று அவரது நாமத்தில் ஆசீர்வாதங்களை கேளுங்கள். நாம் விரும்புகிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மேலாக தேவன் தேவைகளை சந்திப்பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கூட அப்பா பண தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம். ஆண்டவரே, அப்பா தங்களுடைய பிள்ளைகளை பள்ளிகளிலே கல்லூரிகளிலே சேர்ப்பதற்காக, ஆண்டவரே அப்பா ஃபீஸ் கட்டுவதற்காக பண தேவையோடு இருக்கிற பெற்றோருக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம். ஆண்டவரே, தங்களுடைய பிள்ளைகளின் திருமண காரியங்களுக்காக பண தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம். அப்பா ஆண்டவரே, மெடிக்கல் ஆண்டவரே செலவுகளுக்காக அப்பா சோத்திர மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிற பிள்ளைகளின் பண தேவைகளுக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம். அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவருடைய எல்லா சூழ்நிலை
சூழ்நிலைகளையும் அவருடைய தேவைகளை என் தேவனை சந்திப்பீராக ராஜா. உம்மாலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், எல்லாம் கூடும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேன் தகப்பனே. பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்து அவருடைய கண்ணீரை என் தேவனில் கழிப்பாய் மாற்றும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.